இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? பால் குடிக்கலாமா? ஆட்டுப்பால், மாட்டுப்பால், ஒட்டகப்பால், குதிரைப்பால், கழுதைப்பால், பன்னிப்பால். ஒரு தாய் தான் ஈன்றெடுத்த குட்டிக்காக தர பால் உங்களுக்கு வேணுமா? இல்ல சோயா பால், பாதாம் பால், கோதுமை பால், முந்திரி பால், தேங்காய் பால், பருத்தி பால், சிறுதானிய பால். நீ போடா பால் அறிவானா சாரு போதுடா, அது கலைடா. சாரு கொஞ்சம் இல்ல, அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சாரு என்கிட்ட கொஞ்சம் வாசிச்சு பாரு. இப்ப என்ன சொன்ன? பைப்ப புடி 16 அடி. என்ன கன்றாவி, என்ன பேசுறீங்க? அதான் ஒண்ணும் புரியல. கார்னு சொல்லுதா, சேர்னு சொல்லுதா, என்ன கன்றாவினே தெரியல. நாக்கம் வந்து நல்ல பாம்பு நீட்டி இருக்கு. இந்த கத்தி பேசுறது, கத்தியோட பேசுறது, இதெல்லாம் நம்ம கிட்ட வேணாம்டா. புள்ள இந்த மூளைக்கு வேலை கொடுத்தோமா, மூளையில உட்காந்து வாய்ஸ் கொடுத்தோமா, சதீஷ் ஒதுங்கிமே இருக்கேன். இந்த சும்மா நம்ம கிட்ட இருந்து உடசல கொடுக்காதா புள்ள. அப்புறம் இறக்கி கட்டின வேட்டியை ஏத்தி கட்ட 2 நிமிஷம் ஆகாது. சரி ஜெட்டி போட்டிருக்கேன். ஓ, இந்த வீடியோ பார்த்தால ரீசெண்டா தான் நடந்திருக்கா போல. பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா தோட்டி அடிக்கிறீங்க. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை அல்ல, மத யானை. இது யாரு? யாருப்பா இது? புதுசா இருக்கு. அது அப்போ ஜோயா காலியா? அவ்வளவுதான் போல இருக்கு. அப்பா அவங்க இல்லையா? புதுசு கிடைச்சிருச்சாங்க. அங்க இன்னொரு என்னது? உடச்ச கண்ணாடி அது. ஐயா நீங்க 2 பேரும் என்ன? ஐயா ஐயா அவன் பார்த்தாலும் ஹாய்மா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு போங்க. ஓ டபுள் எக்ஸா வர்றா. ஐயா எனக்கு ஒரே ஒரு டவுட்டிங்க. இதுல நீங்க வந்து அப்பா கோட்டா இல்ல பையன் கோட்டா? நான் வந்து பையன் கோட்டு. திருட்டு கோட்டுன்னு கேள்விப்பட்டோம், அதனால. பல வருஷமா காத்த சுத்தப்படுத்தி நிழல் தர மரத்தை வெட்டுவோம், நல்லது சொல்ற வாயை பொத்துவோம், தண்ணீர்ல சுதந்திரமா சுத்துற மீன் வாயில தூண்டில போட்டு குத்துவோம். ஆனா கண்டதை தின்னு நோய் வந்தா மட்டும் ஐயோ அம்மானு கத்துவோம். பாரா 2 வருஷமா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் குரூப் ப்ரெடிக்ஷன் தான் ஃபாலோ பண்ணேன். என்ன எல்லாரும் குட்டி கொஞ்சம் சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்ப 5 கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்கிருக்கேன். பெரிய குந்தான்னு வச்சுப்போமா? உயிர் நண்பா உங்களுக்கே தெரியாம 100 மில்லியன் ஒழிச்சு வச்சிருப்பான். அவங்க கிட்ட இந்த வீடியோ டாக் பண்ணி சொல்லுங்க. 100 மில்லியனா? 30 மில்லியனுக்கு இங்க இதுல ஒரு வில்லாவே கிடைக்கும். உன் ஃப்ரெண்டு கிட்ட 100 மில்லியன் நீ ஒழிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து 30 மில்லியன் மட்டும் எடுத்து போட்டு இதுல ஒரு வில்லா வாங்கு. போடா மெண்டல். நல்ல கிளிப்பா. என்னது? சிக்னல் கொடுக்குறாங்க. அங்க வந்துடா. ஐயோ ஐயோ ஆன்ட்டி லுக் பாத்தியா? ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரியாக்ஷன் பண்றாங்க. ஹேய் ஐ அம் வெயிட்டிங் ஃபியூச்சர் தளபதி. ஃபியூச்சர் தளபதியா? ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? அவர் இல்லாத இடத்தையா நிரப்பதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றீங்களா? Claim that is my ambition. யாரு இவங்க? இவங்கெல்லாம் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணுமா? இதுங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியல சார். அதான். நான் உங்க அந்த டிவி பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்போ அந்த டிவில வரான்றான் சார். ஆமா. உடைச்சு போட வேண்டியது. இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்றீங்களா? நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா இந்த 500 ரூபாய் உங்களுக்கு. திறமை இருந்தாதான் நிலைக்க முடியும். கெஞ்சாத ஃபாலோ பண்ணி நீ கேட்டு உன் திறமையை காட்டு. நீ தான் வெயிட். கொஞ்ச நாளைக்கு தானே இந்த ஃபேம்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் மாட்டீங்கன்னா பப்பி சேம் தான். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரு ப்ரோ? நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். தெரியாது. ஓ பேரிகேட். அதை இழுத்து வரல. சரி சரி. ஆமா ஆமா சாதனை பண்ணிட்டு வந்துருக்காரு. ஆமா. ஆயா இங்க வர.
சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி தான் பேசுறாரு. காலை நேரத்துல நீங்க யூரின் பாஸ் பண்றீங்க, அந்த டயத்துல அந்த யூரின்ல மேக்னெட் இருக்குது. அந்த யூரின் எடுத்து லேசா வந்து டைம் பாஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு பிரைட் கிடைக்கும். நம்ம மூக்கு எடுத்து நம்மளே பார்க்கணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஐயையே. இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா பண்ணிருக்கீங்க. ஐயோ அதான் பிரைட்டா இருக்கு. எடுத்து என்ன பண்ணுவீங்க? ஃபைல் வாஷ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் முகம். ஐயையே. இன்னொரு பக்கத்துல இருந்த மாட்டாங்க. பொண்ணு மாதிரி நடனம். அப்ப பொண்ணு இல்லையா அது? ஏன் அப்படி ஓடுது? பொண்ணு இல்லையா அது? பொண்ணா? சார் உங்களுக்கு நோம்பு இருக்கா சார்? அங்கே இந்த சாக்லேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். சாப்பிடுவீங்களா சார்? கண்டிப்பா சாப்பிட மாட்டேன். யாரா நீ? என்ன நினைப்புல பண்ணிட்டு இருக்காரு? ஆட்ட போறாரு. ஏன் சார்? இந்த நோம்பு வச்சிருக்கல நானு. ஓகே சார். அட லூசுப்பா இல்ல. நோம்பு வச்சவங்கிட்ட போய் லூஸ் மாதிரி பேசுறாரு. ஆமா சார். நோம்பு வச்சால்டா கேட்டதே தப்பு. அறிவே இல்லையா? நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கும்ல. இந்த ரஞ்சத்துக்கு முன்னால எவனுமே சிகரெட் பிடிக்க கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு டைரக்டர் சமுத்திரக்கனி சார் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் பிஸ்கிட் சாரு பிரஸ் மீட்ல ஆபாசமா பேசினதை சப்போர்ட் பண்ற வகையில பேட்டி கொடுத்திருக்காரு. என்னோட கண்டனத்தை கடுமையாக வன்மையாக சமுத்திரக்கனி சார் கிட்ட தெரிவிக்கிறோம். எங்களை போட்டுருவானா அவன்? வலை தேடி பவுடர் ஓட்டி ஆளான கேடி போய் அவனை பார்த்து நான் பயப்படணுமா? பையனா நினைச்சேன். 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க பக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க. நீங்க எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. 4 பேரை பாக்குறேன், 4 இடம் போறேன், உன் ட்ரெஸ்ஸிங் வச்சே மட்டன் கட்டுவாங்க. அப்பே மேரே கண்ணுல பூ விழுந்துருது. டாக்டர் காட்டுல அறிவு போட போட. ஃபைனலா ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் வாங்கிட்டேன். ஹாரி பாட்டரா? அப்படியா? இதெல்லாம் கிடைக்குதானே? நான் வாங்கியிருப்பேனே. ஐயோ சரியான அடி அடிக்குது பேரு பைத்தியம். சொல்லிக்கிட்டே இரு. நியாயமா விஜய் சார் துப்பாக்கி உங்க கையில தான் கொடுத்திருக்கணும் அப்படிங்கிற கமெண்ட்லாம் வந்திருக்கு. கரெக்ட்டா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு வரலையே. ஒருவேளை எனக்கு சொன்ன கமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி சிவா கிட்ட கொடுத்துட்டாருல. மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பேன். செருப்புல சாணிய முக்கிய அடி. செருப்பு எப்படி தைரியமா இவ்வளவு கான்ஃபிடென்ட்ல பேசுறாங்க? முக்கிய அடி. தலைவர் இடத்த பிடிச்சிடலாம் ஒரு ஐடியா இருக்கு. அப்போ இல்ல அந்த மாதிரிலாம் என்ன வந்தது இல்ல. ஆனா என்னோட உழைப்புக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆமா கேள்விப்பட்டேன் நீங்க படம் நடிக்கிறீங்களாமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா 2 படம் கமிட் ஆயிருக்கேன். Okay. ஒரு படம் பிப்ரவரியில ஷூட்டிங் போகும். ஓஹோ. ஏப்ரல்ல ஒரு படம். திருடனை திட்டாதே. ஏன் நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் அது என்ன கரெக்ட் தான். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது போய் ஒருத்தவங்க நோம்பு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் கேட்கற கேள்வி அது போலீஸ் கிட்ட உள்ள இது மாதிரிலாம் இது ஒரு லிமிட் இருக்கு. அது தெரியுதா இல்லையா? வாண்டடா போய் அவங்க ஒரு இதுக்காக நோம்பு இருக்காங்க, இல்லை நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. இந்த சபரிமலைக்கெல்லாம் இருக்கிறவங்க வந்து நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் நான்வெஜ் திம்பிங்களான்னு கேட்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். அது அறிவே இல்லாத மாதிரி தான் கேட்குறாங்க. ஆமா அவர்கிட்டயே இவரு என்னைக்கா ஒரு நாள் மாட்ட போறாரு. அவருமே அவர் பேருமே சல்மான் கான் தானே, அவருக்கே தெரியாது அது. எனக்கு அதான் புரியல. என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல மாப்பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாதிரி புடவை கட்டிக்கிட்டு பேய் மாதிரி. ஆமா ஆமா சூப்பரா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அது பையன் நினைச்சுக்கிட்டேன், பார்த்தா அது பொண்ணு போல இருக்கு. பொண்ணு இல்ல அது பையன் தான். பையன் தானா? பொண்ணு மாதிரி நட மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு பொண்ணு தான் பேசிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பொண்ணு தான் நினைக்கிறேன். அது அது அப்படி ஓடுச்சு. அப்படி இல்ல இந்த மச்சான் கிச்சான்லாம் பொண்ணுங்களும் பேசுங்க.
அதுதான் ஆமா பையன் தான் பண்ணுங்க. பேசுன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒண்ணுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்